வாழைத்தண்டும் அரசாணிக்காயும் வச்சு ஒரு சாலட் பண்ணங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி இருக்குமோ நினைச்சிட்டு பண்ணாங்க. ஆனா செம்ம டேஸ்டா அட்டகாசமா இருந்ததுங்க. நான் இன்னைக்கு ஒருத்தர் கலவை தாங்க செய்யறேன். ஒரு சின்ன துண்டு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் பரங்கிக்காய், அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு கேரட், பாதி தக்காளி, ஒரே ஒரு பீஸ் கிளிமுக்கு மாங்காய், கோமாங்காய்னு சொல்லுவாங்க. ஆனா அது பழுத்து இருக்கணும், அப்பதான் நல்லா இருந்தது. உங்ககிட்ட காயா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு நாரெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிருக்கேன். மாங்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிருக்கேன். கொத்தமல்லி தலை, அரசாணிக்காய் தோல் எடுத்துட்டு துருவி வச்சிருக்கேன். கேரட்டும் துருவி வச்சிருக்கேங்க. இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல சேர்த்திக்கலாம். உங்களுக்கு இது கூட வேற ஏதாவது காய் வேணும்னாலும் சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்கலங்க, நீங்க வேணும்னா சேர்த்திக்கோங்க. வேக வச்ச சுண்டல் இருந்தா கூட சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேங்க. நீங்க மிளகுத்தூள் வேணாலும் சேர்த்திக்கோங்க, சாட் மசாலா இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் லெமன் சேர்க்கலங்க, ஏன்னா ஊற ஊற பாத்தீங்கன்னா காயெல்லாம் ரொம்ப புளிப்பாயிரும். உங்களுக்கு வேணும்னா லெமன் சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு லெமன் சேர்த்தல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, ரொம்ப நைஸா பிடிக்காம கொஞ்சம் இடிச்சு மட்டும் சேர்த்திக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையை இட்லி துணிக்குள்ள வச்சு ஜஸ்ட் கிரஷ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா பொடி ஆயிரும். அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. மிக்சியில போட்டீங்கன்னா ரொம்ப பொடி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க, வேற எதுவுமே இல்லை. அந்த மாங்காய் கொஞ்சம் பழுத்து இனிப்பா இருந்ததுனால அவ்வளோ டேஸ்டா இருந்ததுங்க. நிஜமா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்தா ரொம்ப டேஸ்டா இருந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அரசாணிக்காயில நான் ஒரு கீர் ரெசிபி போட்டிருந்தேங்க. அப்பவே ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க இதை பச்சையாவே சாப்பிடலான்னு. அதனால நான் இன்னைக்கு அந்த காயும் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ வாழைத்தண்டோட சேர்த்து சாலட் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.